வணக்கம் கோ. இந்த பேசிக் நியூட்ரிஷன் பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லலான்னு நினைக்கிறேனுங்க. நம்ம வாரத்தில் 7 நாள் இருக்குதுங்க. அந்த 7 நாளில் 2 நாளாக பிரிச்சுக்குங்க, அப்புறம் ஒரு நாளை பிரிச்சுக்குங்க. முதல் 2 நாள் காய்கறி, ரெண்டாவது ரெண்டு நாளில் கீரை, மூணாவது இருக்கிற 2 நாளில் பருப்பு வகை, அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு நாளில் இறைச்சி இந்த மாதிரி மீன் சாப்பிட்டுக்கலாம். அப்படிங்கிறது தான் பேசிக் நியூட்ரிஷனாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடம்ங்க. இந்த முதல் 2 நாளில் சொன்ன காய்கறி இருக்கு பாருங்கள், நம்ம நாட்டு காய்கறியே சாப்பிட்லாம். அவரைக்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, முருங்காய் இருக்குது, பயங்கரமான காய், கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 நாள் வாரத்தில் பொரியல் இருக்கணும். பொரியல் கதம் பொரியலாக வச்சுக்கலாம். கதம் பொரியல்னால் இந்த காய்கறி அந்த காய்கறியும் போட்டு 2 காய்கறியும் போட்டு பண்ணிக்கிற பொரியலுங்க. அப்புறம் மிச்சம் இன்னொரு 2 நாள் பார்த்திங்கன்னா கீரையை சொல்லியிருக்கிறேன். நம்ம ஊர்லையெல்லாம் கீரை 10 ரூபா 20 கீரை கிடைக்குது. கீரை பொரியலாக செஞ்சு சாப்பிட்டுங்க, இல்லாட்டி கடன் செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற 2 நாள் பருப்பு வகை. பருப்பில் புரதம் இருக்குதுங்க. புரதம் நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப வேணும். அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஆடு